Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஏசி ரங்கசாமி இன்றைக்கு இந்த நிகழ்வுகளை பார்த்துட்டு அதிமுக ஒன்றிணைய வேண்டும், அதற்கான அறிகுறிகள்லாம் இருக்குது. ஒன்றிணைஞ்சிட்டா அதிமுக ஒரு கடல் போல் இருக்கும்னு வி.கே. சசிகலா சொல்லியிருக்காங்க. அக்னீஸ்வரன் சகோதரர் அக்னீஸ்வரன் சொன்னது போல தொண்டர்கள் இன்றைக்கு நேற்றல்ல, என்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்தார்களோ அதன் பிறகு ஏற்பட்ட நீங்கள் சொன்னது போல வரிசையான பிளவுகள் அடிப்படையில் கட்சி தோல்வியை சந்தித்து கொண்டே இருக்கிறது. ஒரு தோல்வியில் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான் என்பது போல எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு நபர் தன்னிச்சையாக செயல்பட்டு இந்த கட்சியை சின்னாபன்னமாக்கி கொண்டிருக்கிறார். தம்பி சொன்னது போல நான் அவர் சொன்னதிலிருந்தே எடுக்கிறேன். திமுக தோல்வி அடைகிற பொழுது அந்த திமுகவின் மீது இருக்கிற அதிருப்தியை அதிமுக அறுவடை செய்யும். அதிமுக ஆட்சியில் இருக்கிற பொழுது அதிமுகவுக்கு சில இடர்பாடுகள் மக்கள் பிரச்சனை ஏற்படுகிற பொழுது, எதிர்ப்பு நிலை ஏற்படுகிற பொழுது அந்த எதிர்ப்பு நிலையை வெற்றியாக திமுக மாற்றிக்கொள்ளும். அந்த நிலையை சரியாக பயன்படுத்தாததின் விளைவு எடப்பாடி பழனிசாமியினான தலைமையிலான அதிமுக பயன்படுத்தாததின் விளைவு இன்றைக்கு தோல்வியை தழுவியிருக்கிறது. அதுவும் ஏறக்குறைய 70 தொகுதிகளுக்கு மேல் டெபாசிட்டை இழந்திருக்கிறது. இப்படியாப்பட்ட ஒரு நிலை அதிமுகவுக்கு வந்திருப்பது தலைவர்களுக்கு வருத்தமோ வெக்கக்குனிவோ இருக்கிறதோ இல்லையோ, தொண்டர்களுக்கு இருக்கிறது, அந்த குமுறல் இருக்கிறது. அப்படி ஒரு நிலைக்கு தலைமை எடுத்து செல்லக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே போல சகோதரர் பேசுகிற பொழுது சொன்னார், தாவேக்காவிற்கு ஆதரவு கொடுத்தது தவறு என்று சொன்னார். அப்படி என்றால் சி.வி. சண்முகம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார், திமுகவோடு சேர்ந்து நாங்கள் ஆட்சி கட்டிலில் அமர்வோம் என்று. புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த பொழுதே தமிழகத்தின் தீய சக்தி கருணாநிதி என்று சொல்லிதான் ஆரம்பித்தார். அவருடைய கொள்கையே அதுதான். புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அப்படித்தான் கட்சியை நடத்தி சென்றார்கள். அப்போது திமுகவோடு கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்த பிறகு விஜய்க்கு ஆதரவு கொடுப்பது தவறில்லை என்று இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்போது 2 விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ சி.வி. சண்முகம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதெல்லாம் நோக்கம் ஒன்றாக இருக்குது. தீய சக்தின்னு இவரும் சொன்னார். அந்த திமுகவுடைய அகற்றுவதுதான் தாவேக்கோட நோக்கமாக இருக்கிறப்ப நாங்கள் ஒன்று சேர்றோங்கிறாரு. கரெக்ட். ஆனால் இபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, பதவிக்காக சிலர் அந்த பக்கம் அப்படி பேசுகிறாங்க, ஒரு பிரிவாக இவரும் கூட பதவிக்காண்டி தான் ஸ்டாலினோட பேசினார். 2 பேரும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைப்போம் பேசலங்கிறாரு. இல்ல சொல்லலாம் சார், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், சொல்லாம போகலாம். அவங்க எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து கொறடான்னு டாக்டர் சி விஜயபாஸ்கரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ இல்லைன்னு சொல்றாரு. அவர் அரசியல் துவக்க காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா முன்னொன்னும் பின்னொன்னுமா தான் பேசுவார். முரண்பட்ட ஒரு சிந்தனையாளர் தான். என்றைக்கு எடப்பாடி என்கிற ஒரு பழனிசாமி என்கிற ஒரு அதிமுகவை கைப்பற்றினாரோ அன்றையிலிருந்து அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சகோதரர் சொன்னது போல ஒருங்கிணைவதற்கான ஒரு நல்ல ஏற்பாட்டை வேலுமணியும் டாக்டர் விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம் போன்றவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நீக்கப்பட்ட போது சரி, அதுக்கு முன்னாடி தினகரன், அதுக்கு முன்னாடி சசிகலா நீக்கப்பட்ட போது சரி, அடுத்தடுத்து வைத்திலிங்கோட நீக்கப்பட்டப்பெல்லாம் பெரிய ஒரு அதிர்வலைகள் இல்லை. அப்போ இவங்கெல்லாம் அமைதியாக தான் இருந்தாங்க. இன்றைக்கி பேசுகிற வேலுமணியோ, நத்தம் விஸ்வநாதனோ, விஜயபாஸ்கரோ, இருக்கிற எல்லோருமே, ஆர் காமராஜோ எல்லாருமே ரொம்ப அமைதியாக தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவர்களே பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க, கட்சியிலேருந்து இன்னும் நீக்கப்படலை. அப்படிங்கிறப்ப அவர்கள் தான் சொல்கிறாங்க நீக்கப்பட்ட எல்லோரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க இதன் மூலம் பாடம் கற்றுக்கிட்டாங்க. அதனோட வெளிப்பாடு அவங்க இனியும் தாமதிக்கக்கூடாது, கட்சியை காவந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆட்சி கட்டில அடுத்த முறையாவது அமர்த்துவோம் என்று முயற்சி செய்கிறார்கள். அதற்கு எடப்பாடியார் துணை போக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை நீக்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இல்லை, பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சி.வி. சண்முகம் தரப்பு சொல்லுது. கண்டிப்பா கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டால் நீக்கிறதுக்கான அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு இருக்குன்னு சட்ட விதி, கட்சியோட விதி பைலாஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பிரிவினை என்ற ஒரு சூழல் ஏற்பட்ட பிறகு அறிவிக்கப்படுகிற எந்த அறிவிப்பும் சட்டப்பூர்வமாக செல்லாது என்று அதிமுக பைலாஸ் சொல்லுவதாக நான் படித்திருக்கிறேன். இன்றைக்கு வேலுமணி கூட அதை நோட் பண்ணி பேசியிருக்கிறார். இப்போ பொதுச்செயலாளர் இப்போ நீக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைங்கிறது சரியா? இந்த இல்லை, 2 அணிகளாக பிரிந்த பிறகு இன்னும் சொல்ல போனால் சட்டமன்றத்தில் வலுவாக இருப்பது சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் உள்ள அணிதான் என்று நான் கருதுகிறேன். சட்டமன்றமும் அதை கருதும். இன்றைக்கு சபாநாயகராக இருக்கிற ஜே.டி. பிரபாகரன் அதிமுகவில் இருந்தவர், அதிமுகவை பற்றி நன்கு அறிந்தவர், பண்பாளர். அவர் தகுந்த பதிலை கொடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ 2 பேருமே
சபாநாயகர்கிட்ட முறையிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. சட்டப்பேரவை 47 சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து அரசு கொறடா ஒருத்தங்க எங்க கட்சியினோட கொறடா டாக்டர் விஜயபாஸ்கர்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அவரு சொல்றாரு வெற்றி கழகத்துக்கு ஆதரவா நம்ம வாக்களிப்போம்னு. அதை கேட்காத பொழுது சட்டம் எந்த பக்கம் வேலை செய்யும்? சட்டமன்றம் சபாநாயகர் யாருக்காக பரிந்துரைப்பார், நியாயத்தை வழங்குவார்? பேசலாம். ஆட்சிக்கு வந்துரும், இவங்க முதலமைச்சர் ஆயிருவாங்க, அதனால நாங்க இப்ப போறோம் அப்படின்னு சொன்னா இது சரி. அப்போ அமைதியாக இருந்தவங்க தான் இப்போ எல்லாரையும் நீக்கப்பட்ட போது அமைதியாக இருந்தவங்க தான் நீக்கப்பட்ட எல்லாரையும் ஒன்று சேருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏசி ரங்கசாமி. இன்றைக்கு இந்த நிகழ்வுகளை பார்த்துட்டு அதிமுக ஒன்றிணைய வேண்டும், அதற்கான அறிகுறிகள்லாம் இருக்குது. ஒன்றிணைஞ்சிட்டா அதிமுக ஒரு கடல் போல் இருக்கும்னு வி.கே. சசிகலா சொல்லியிருக்காங்க. சகோதரர் அக்னீஸ்வரன் சொன்னது போல தொண்டர்கள் இன்றைக்கு நேற்றல்ல, என்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்தார்களோ அதன் பிறகு ஏற்பட்ட நீங்கள் சொன்னது போல வரிசையான பிளவுகள் அடிப்படையில் கட்சி தோல்வியை சந்தித்து கொண்டே இருக்கிறது. ஒரு தோல்வியில் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான் என்பது போல எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு நபர் தன்னிச்சையாக செயல்பட்டு இந்த கட்சியை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறார். தம்பி சொன்னது போல நான் அவர் சொன்னதிலிருந்தே எடுக்கிறேன். திமுக தோல்வி அடைகிற பொழுது அந்த திமுகவின் மீது இருக்கிற அதிருப்தியை அதிமுக அறுவடை செய்யும். அதிமுக ஆட்சியில் இருக்கிற பொழுது அதிமுகவுக்கு சில இடர்பாடுகள் மக்கள் பிரச்சனை ஏற்படுகிற பொழுது, எதிர்ப்பு நிலை ஏற்படுகிற பொழுது அந்த எதிர்ப்பு நிலையை வெற்றியாக திமுக மாற்றிக்கொள்ளும். அந்த நிலையை சரியாக பயன்படுத்தாததின் விளைவு எடப்பாடி பழனிசாமியினான தலைமையிலான அதிமுக பயன்படுத்தாததின் விளைவு இன்றைக்கு தோல்வியை தழுவியிருக்கிறது. அதுவும் ஏறக்குறைய 70 தொகுதிகளுக்கு மேல் டெபாசிட்டை இழந்திருக்கிறது. இப்படியாப்பட்ட ஒரு நிலை அதிமுகவுக்கு வந்திருப்பது தலைவர்களுக்கு வருத்தமோ வெக்கக்குனிவோ இருக்கிறதோ இல்லையோ, தொண்டர்களுக்கு இருக்கிறது, அந்த குமுறல் இருக்கிறது. அப்படி ஒரு நிலைக்கு தலைமை எடுத்து செல்லக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே போல சகோதரர் பேசுகிற பொழுது சொன்னார் தாவேக்காவிற்கு ஆதரவு கொடுத்தது தவறு என்று சொன்னார். அப்படி என்றால் சி.வி. சண்முகம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார், திமுகவோடு சேர்ந்து நாங்கள் ஆட்சி கட்டிலில் அமர்வோம் என்று. புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த பொழுதே தமிழகத்தின் தீய சக்தி கருணாநிதி என்று சொல்லிதான் ஆரம்பித்தார். அவருடைய கொள்கையே அதுதான். புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அப்படித்தான் கட்சியை நடத்தி சென்றார்கள். அப்போது திமுகவோடு கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்த பிறகு விஜய்க்கு ஆதரவு கொடுப்பது தவறில்லை என்று இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்போது 2 விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ சி.வி. சண்முகம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதில் தான் நோக்கம் ஒன்றாக இருக்குது. தீய சக்தின்னு இவரும் சொன்னார். அந்த திமுகவுடைய அகற்றுவது தான் தாவேக்காவோட நோக்கமாக இருக்கிறப்ப நாங்கள் ஒன்று சேர்றோங்கிறாரு. கரெக்ட். ஆனால் இபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா பதவிக்காக சிலர் அந்த பக்கம் அப்படி பேசுகிறாங்க, ஒரு பிரிவாக இவரும் கூட பதவிக்காண்டி தான் ஸ்டாலினோட பேசினார். 2 பேரும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி பேசலங்கிறாரு. இல்ல சொல்லலாம் சார், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், சொல்லாம போகலாம். அவங்க எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து கொறடான்னு டாக்டர் சி விஜயபாஸ்கரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ இல்லைன்னு சொல்றாரு. அவர் அரசியல் துவக்க காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா முன்னொன்னும் பின்னொன்னுமா தான் பேசுவார். அதாவது தமிழக மக்கள் அதிகார பலத்தில் பண பலத்தில் கண்டிப்பாக தேர்தலில் வெல்ல முடியாது என்ற ஒரு உண்மையை இந்திய மக்களுக்கு ஒரு விசித்திரமான ஒரு செய்தியை கொண்டு சென்றிருக்கின்றார்கள். ஆரோக்கியமான செய்தி. அதோடு இல்லாம இல்ல அத இருங்க சார், சும்மா இருங்க சார், நான் இப்ப இடைப்படவே இல்லை.